ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பேனில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுங்கள். சோம்பு பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்தமாதிரி கோல்டன் கலர் ஃப்ரை ஆகின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அதையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் தனியாத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். காரம் பத்தலைன்னா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் மசாலாவை. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு தேவைன்னா சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சிக்கன் மசாலா சால்ட் இருக்கும். நீங்கள் தேவைன்னா சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு கிரேவி எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாதி கொதித்து வந்த உடனே நம்ம பெப்பர் மசாலா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு இந்த மாதிரி இறக்கி வச்சிங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி.